பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது அனுபவ நிகழ்ச்சியில் ஈரோட்டில் மிக பிரபலமான முதியோர் நல மருத்துவர் டாக்டர் எஸ் சேகர் அவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கேள்விகளை தொடுத்தவர் முகாசி அனுமன்பள்ளி ஊராட்சி சின்னத்தொட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ் தங்கவேல் அவர்கள். இனி நிகழ்ச்சிக்கு செல்வோம்.
இந்த முதியோர் நல நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. சார், இப்போ பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், இந்த சிறுநீர் பிரச்சனை இதெல்லாம். ஒரு சிலர் அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க, ஒரு சிலருக்கு வராது. மலச்சிக்கலும் அப்படித்தான். அதனால அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. அதாவது நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகள் குறையுன்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இளமையில் பார்த்திங்கன்னா 3 வேளைக்கு நம்ம சாப்பிட்டாலுமே நடுவில் பசிக்கும். அதாவது வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் பசிக்குங்கிறது உண்மை. இதே NV ஐட்டம், அதாவது நான் வெஜிடேரியனோ இல்லை ஆயில் கண்டென்ட்டோ சாப்பிடும்போது அது ஜீரணிக்கிறதுக்கு வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு உணவு ஜீரணமாவது நம்ம இறப்பையிலேயே ஜீரணமாயிரும். இதே நம்ம ஆயில் கண்டென்ட்டோ இல்லை நம்ம கறி ஐட்டம் NV ஐட்டமோ ஜீரணம் ஆகணும்னா பித்தப்பையில் இருக்கிற பித்த நீரும் கணையத்தில் இருக்கிற கணைய நீரும் அதோடு சேரும்போது தான் ஜீரணமாகும். அதனால் இதை நம்ம வெஜிடபிள் ஐட்டம் 4 மணி நேரத்தில் 4.5 மணி நேரத்தில் நம்ம சாப்பிட்டு உணவு ஜீரணமாகுதுன்னா அதுக்கு இன்னும் டைம் எடுத்துரும். ஸோ அதனால் நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டில் எடுக்கும்போது சீக்கிரம் நமக்கு எடுக்கும். அது இளமையில் அப்போ 3 முறைங்கிறது 4 முறை கூட சாப்பிடுவாங்க, இன்னும் கூட சாப்பிடுவாங்க. ஆனால் வயதாகும்போது அங்கே ஜீரணமாகக்கூடிய திறமையை நம்ம குடல்கள் குறைஞ்சி போயிடும். அது எதுக்குன்னா மறுபடியும் நம்ம ஏஜுங்கிறதுல தான் போக முடியும். அதுதான் நார்மல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 வேளைக்கு அவங்களால சாப்பிட முடியாது. ஏஜ் அதிகமாக 3 முறை சாப்பிட்டது 2 வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி வந்துடுவாங்க. இப்போ அந்த 5 இட்லி சாப்பிட்டவங்க 3 இட்லின்னு அவங்களா தன்னால் மாறிடுவாங்க. அதுக்கு மேலே முடியல அப்படின்ட்டுருவாங்க. ஏதாவது NV ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா டோட்டலாகவே சாப்பிட முடியலன்னு நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி 3 வேளை சாப்பிட முடியாத சூழ்நிலை வரும்போது இப்போ காலையில் சாப்பிட்டாங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு சாப்பிட முடியலங்கிற மாதிரி வருவாங்க. காலையில் சாப்பிட்டாங்கன்னா மத்தியானம் விட்டாங்கன்னா நைட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி 2 வேளைக்கு தான் அவங்களால முழுமையாக சாப்பிட முடியும். அதே மாதிரி இளமையில் அந்த அளவுக்கு சாப்பிடவே முடியாது. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக அவங்கள்ட்ட கை கால்கள்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக அசதிகள் வருவது இயற்கை தான். அந்த மாதிரி வரும்போது இந்த நண்பர் கேட்டார், யூரின் அடிக்கடி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதில் எல்லாத்துக்கும் நம்ம யூரின் வர பையில் எஸ்பெஷலி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராஸ்டேட்டுங்கிறது எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். அதில் தான் நமக்கு விந்தணுக்களோட வர நீர் சுரக்கக்கூடிய ஒரு பையின்னு சொல்லணும். அது என்ன ஆகுன்னா வீங்கிடும் ஏஜ் ஆகும்போது. அது வீங்கும்போது அது 2 விதத்தில் வீங்கும். சாதாரணமாக ஒன்று வீங்கும், இன்னொன்று கேன்சர் வந்தாலும் வீங்கும். நம்ம மொத்தத்தில் வீங்குச்சுன்னே நினச்சிக்குவோம். அது வீக்கம் வந்துருச்சுன்னா அது என்ன ஆகுன்னா நம்ம அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி போனாங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி யூரின் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும். ஆனால் போய் நின்னாங்கன்னா சீக்கிரம் யூரின் வராது, மெதுவாக தான் வரும். அந்த மெதுவாக வந்தாலும் எப்படி நல்ல வேகமாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும், சொட்டு சொட்டுன்னு வரும். இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் அது அப்படி வருதுன்னாவே நம்ம ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகிருக்குங்கிறது நாங்கள் டாக்டர்கள் தெரிஞ்சு வச்சுக்குவோம். உடனே அதை அல்ட்ராசோனோகிராம் பார்த்துட்டு அதுக்கு என்ன வழியோ அது பெருசாக இருந்ததுன்னா ஒன்று மாத்திரையா இல்லைன்னா சர்ஜரியா பண்ணணுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துடுவோம் ஒரு முறை. இன்னொன்று யுரித்ராவில் பார்த்தீங்கன்னா அது ஸ்பிங்டர் லூஸ் ஆயிடுச்சு. ஸ்பிங்டர் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குதுங்கிறோம். அதே மாதிரி யூரின் வர அந்த துவாரத்தைகளையும் அது ஸ்பிங்டர்னு சொல்கிறோம். அது லூஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி அவங்க யூரின் வருதுன்னு சொல்கிறோன்னு போகிறதுக்கு முன்னாடியே யூரின் வந்துடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை பார்த்து அதுவும் அதே மாதிரி தான் கரெக்ட் பண்ணிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா மூளையில் பாதிப்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அவங்களே அறியாமே யூரின் போயிடுவாங்க. நீ யூரின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம் சொன்னோம்னா கூட அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் போகலையே, இது என்னன்னு தெரியல, ஏதோ தண்ணி ஊற்றிருக்கு, நான் போகலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூளையில் பாதிப்பு வந்தாலும் அவங்களே அறியாமல் யூரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த ப்ராஸ்டேட்டுங்கிறதுல பிரச்சனை வந்தாலும் இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யுரித்ராங்கிற நம்ம பகுதியில் பாதிப்பு வந்தாலும் அடிக்கடி யூரின் வரதுக்கு இருக்குது. அது இல்லாமல் யூரின் பிரிக்கிற பையில் சிஸ்டைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் கிருமி இருந்தாலும் அடிக்கடி யூரின் வரும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம குளிர் காலத்தில் நிறையா தான் வரத்தான் செய்யுது, தண்ணி நிறையா குடிச்செல்லாம் வரத்தான் செய்யுது. இதெல்லாம் நார்மலுங்கிறோமோ. அதே மாதிரி இதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி நம்ம சரிவர இருந்துக்கிறது நல்லது. சார், இந்த ஞாபக மறதி நிறைய பேர்த்துக்கு ஏற்படுது. அதனால இந்த புத்தி சுவாதீனம் இந்த மாதிரி எல்லாம் வருது. அதுக்கு என்ன காரணம்? அதாவது புத்தி சுவாதீனம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. வயதாகும்போது நான் முதல்லையே சொன்னேன்,
மூளை வந்து சுருங்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த மூளை சுருங்கிறத வந்து என்ன சொன்னோம், அட்ரோஃபிக் சேஞ்சஸ், ஏஜ் ரிலேட்டட் அட்ரோஃபிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐயோ எடுத்து பார்த்தோம்னா அதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதில் வந்து மூளை சுருங்கிட்டு வர தன்மை அதிகமாகும்போது அது நமக்கு ஆட்டோமேட்டிக் எந்த பகுதி நமக்கு வந்து மெமரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் மெமரி, ரீசன்ட் மெமரி, ரிமோட் மெமரின்னு நிறைய அதில் இருக்குது. அந்த மெமரிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பிரெயின்லேருந்து எரஸ் ஆகிட்டே வரும். எந்த பகுதி பிரெயினில் இன்வால்வ் ஆச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கும். இதான் உண்மை. அதில் எல்லா பகுதியும் வந்து ஒரே டைமில் சுருங்கிட்டு வந்ததுன்னா நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனநோயாளி மாதிரி மாறிடுவாங்க. அதில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்னீஷியா அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே வந்து முழுமையாக வந்து சுருங்கும்போது அவர்களுக்கு வந்து மறதிகளும் மற்ற எல்லாமே வரும். கோபம் வரதோ, அவங்க செய்கிற செயல் மாற்றங்களோ, துணி போடுறது கூட தெரியாமல் கூட போயிடும். அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யாமல் கூட இருக்கலாம். சாப்பிட்ற திறமை கூட இல்லாமல் இருக்கலாம். எல்லாம் எது வேணாலும் வரும். இதுதான் வருங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் அவங்க மனநோயாளின்னு அதை எடுத்துக்கூடாது. மனநோயாளிங்கிறத விட ஏஜ்னால வந்து சுருங்கிட்டு வருது. அப்போவும் இது ஏஜ்னால வந்துருச்சு, இனி வைத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு விடக்கூடாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த தொந்தரவு வந்தாலும் சரி, வயதாயிடுச்சு, இனி வந்து வைத்தியம் ஒன்றும் பண்ண வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு நாம தான் நினச்சிக்கிட்டோம்னா அது தவறான கருத்து. அவங்களுக்கு சரிவர வைத்தியம் பண்ணணுங்கிறது தான் என்னை பொறுத்தலாம். பண்ணிட்டா அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடியதை நம்ம வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி ஓரளவுக்கு அவங்கள நார்மலுக்கு கொண்டு வரவும் முடியும். முழுமையாக கொண்டு வரலைனாலும் ஓரளவுக்காவது கொண்டு வர முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த செரிமான பிரச்சனை வந்துடுது. சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிறது இல்லை. அதெல்லாம் என்னத்தினால வருது, என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. செரிமானங்கிறது நம்ம வந்து அதான் நம்மளுடைய உணவு வந்து செரிக்கக்கூடிய திறமையை வந்து அது மூத்தோர்களுக்கு வரும்போது அது இயற்கையாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து அவங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருந்தாலும் அதே மாதிரி நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி காரமாக சாப்பிட்டாலும் ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி காஃபி டீ அதி கொடுத்தாலும் ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு வந்து வயிறு புண்ணு இருக்குதா இல்லை வந்து வயதானதுனால தானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். வயத்தில் புண்ணுனால் இருந்தால் நம்ம அதுக்கு எதுனால வருதோ, காஃபி டீனால் வருதா, காரமாக சாப்பிட்றதுனால வருதா, இல்லை உணவு பழக்கத்தினால வருதுன்னா நம்ம அந்த உணவு பழக்கத்தை சரி பண்ணிக்கணும். காஃபி டீ இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி தூக்கம் கெடாமல் இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதோட மெடிசன் எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வழிமுறைகளை பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுல்னஸ் இருக்குதுன்னா இந்த ஏஜில் சாதாரணமான புண்ணு தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. வயிற்றில் இந்த ஏஜில் நம்ம பார்ப்போம் எப்படி வந்து பக்கவாதம் வர்றது, மாரடைப்பு வருது. அதே மாதிரி கேன்சருங்கிற ஒரு மேஜர் வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால அவளுக்கு வயிறு உபாதைகள் வந்ததுன்னா இம்மீடியட்டாக அதுக்கான அல்ட்ராசோனோகிராமா இல்லை வந்து எண்டாஸ்கோப்பியை பார்த்து அவளுக்கு வந்து புண்ணு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கட்டி மாதிரி இருக்கா, இல்லை ஏஜ்னால தானேங்கிறத வந்து உறுதி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கணும். அதுதான் கரெக்டு. சார், இப்போ வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடல் இறக்கம் ஏற்படுது. அது எதனால் ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. குடல் இறக்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெர்னியான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிறைய இடத்துல இருக்குது. இன்குனல் ஹெர்னியான்னு ஒன்று இருக்குது, டைரக்ட் ஹெர்னியான்னு இருக்குது, அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஹெர்னியானா நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற பாட்டன் லைஃப் அது வந்து வெளியில் முட்டிட்டு வர்றதை வந்து நம்ம ஹெர்னியான்னு சொல்கிறோம். வெளியில் முட்டிட்டு வர்றது, வயிற்றுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து வெளியில் முட்டிட்டு வர்றது. அந்த குடல் இறக்கங்கிறது வந்து நான் முதலையே சொன்ன மாதிரி இன்குனல் ஹெர்னியாங்கிறது வந்து அது எந்த ஏஜில் வரும், அதுக்கு காரணம் இப்போ நம்ம பிறவியிலேயே ஒன்று இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டாக பிறந்ததுக்கப்புறம் அது வந்து க்ளோஸ் ஆகி போயிடும். அதனால வந்து குடல் வந்து இறக்கம் வராது. அது அப்படியே நின்று போச்சுன்னா குடல் இறக்கம் வந்து வரலாம். அது வந்து மிடில் ஏஜில் வரலாம், ஓல்டு ஏஜ்லேயும் வரலாம். ஆனால் ஓல்டு ஏஜில் ரொம்ப முக்கியமாக வரக்கூடியது டைரக்ட் ஹெர்னியாங்கிறது தான். அது ஏன்னா வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சதைகள்லாம் லூஸ் ஆகி போயிடும். அந்த லூஸ் ஆகி போகிறதுனால ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
டைரெக்டாக வயிற்றில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே வெளியில் முட்டிட்டு வரும். ஸோ இப்போ வந்து அப்போ வந்து டைரக்ட் ஹெர்னியான்னு சொல்லுவோம். வயிறு வந்து சதையெல்லாம் லூஸ் ஆகிறதுனால. இதெல்லாம் எப்போ அதிகமாக வர்றதுக்கான காரணம் அப்படின்னா, இப்போ முதல்லயே சொன்னோம், யூரின் சரியாக வரல, மோஷன் சரியாக வரல அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி இருக்கும்போது அது இன்னும் முட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நாள்பட அவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா காஃப் இருந்துகிட்டே இருந்தால், இருமல் இருந்துக்கிட்டே இருந்தால் இரும அது வந்து வெளியில் அந்த ஹெர்னியாங்கிறது முட்டிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை மொத்தத்தில் டைரக்ட் ஹெர்னியாங்கிறது வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம வயிற்றினுடைய சதைகள் வந்து லூஸ் ஆகி அது மூலயமா வெளியில் வர்றது தான். அப்போ இது ஒபிசிட்டிலி அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அதை ஓப்பன் பண்ணி எல்லாம் உள்ள தள்ளிட்டு எந்த இடத்துல வந்து வயிற்றினுடைய பாட்டு வந்து லூஸாக இருக்குதோ, எந்த இடத்துல வீக்காக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மெஷ்ஷுங்கிறத வச்சு அதை தச்சு நமக்கு அது வராமல் தடுத்துக்க முடியும். அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை தான். அதை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது வந்து எதெல்லாம் அதிகப்படுத்துதோ அதை நம்ம வந்து சரி பண்ணணும். இல்லைன்னா இதை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு சரியான மோஷன் போகல, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அதை சரி பண்ணிக்கலன்னா திரும்ப மோசமாகும். அந்த ஹெர்னியா வந்து மோசத்தை கொடுக்கும். அதே மாதிரி யூரின் போகிற பிரச்சனை வந்து அவன் முக்கி தான் போய் அவங்க சூழ்நிலை இருக்குன்னா அதை சரி பண்ணாமல் இதை சரி பண்ணோம்னா மறுபடியும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ப்ரிடிஸ்போசிங் ஃபேக்டர் எது அதிகப்படுத்துதோ அதையெல்லாம் முதல்ல சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெர்னியாவை வந்து நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வயசாயிட்டா சில பேர்த்துக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குது, அப்புறம் மூச்சு இழப்பு எடுக்குது. அது ஏன் வருது, அது எப்படி தடுக்கிறது, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா. மூச்சு விடுறதுக்கு காரணம் ஆஸ்மாங்கிறது தான் வந்து காமனாக வரக்கூடியது. ஆஸ்மாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் வந்து ஒரு முழுமையான ரெமிடிங்கிறது இல்லை. அப்பப்போ அதுக்கான வழிமுறைகள் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து மூச்சு திணங்கிறது அலர்ஜியில் கொஞ்சம் வருதுங்கிறது உண்மை. அலர்ஜியில் அதுலேயே மூச்சு வர்றதுக்கான சிரமத்தை கொடுக்கும். அப்புறம் அது இல்லாமல் வந்து நம்ம சளி அதிகமாக பிடிச்சதுன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமத்தை கொடுப்போம். அந்த சளி பிடிக்கும்போது நம்ம எதனால் வந்து சளி பிடிக்குதோ அதை பார்த்து இமீடியட்டாக வந்து சரி வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குதுன்னாவே நமக்கு இருதயம் வேலை செய்வது சரியாக இயங்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் தான் வந்து வயதானவர்கள் இப்போது உதாரணத்துக்கு வயிற்றில் வந்து நமக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா நான் தான் சொல்லுவேன், எனக்கு என்னுடைய டீச்சர் சொல்லி கொடுத்தது. குழந்தைகளில் வந்து வயிறு எரியுதுன்னு சொன்னாங்கன்னா வயிற்றில் வந்து பூச்சி இருக்குதுன்னு நினச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதே வந்து 20 to 30 வயது அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வயிறு எரியுதுன்னு சொன்னாங்கன்னா வயிறு புண்ணு இருக்குதுன்னு முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு வயிறு எரிச்சல் வருதுன்னா முதல்ல வந்து மாரடைப்பு இருக்குதான்னு வந்து பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நாம் வந்து எப்படி எதுக்கு பார்க்கணும், எதை செய்யணுங்கிறத நம்ம வந்து அறிஞ்சு செய்ய வேண்டியிருக்குது. அந்த விதத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மூச்சு திணறல வந்து இருதயம் கெடும்போது இருதயம் வந்து முழுமையாக இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவான். அந்த ஹார்ட் ஃபெயிலியருங்கும்போது என்ன ஆகுன்னா அவங்க வந்து ரத்தமெல்லாம் நுரையீரலில் தேங்கி நிற்கும் போது அவங்களுக்கு மூச்சோட ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதுலேயும் படுத்தாங்கன்னா ரொம்ப மூச்சோட சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் வீக்க வரலாம், முக வீக்க வரலாம். அது இல்லாமல் எல்லா வியாதியிலையும் வரும். இப்போ கிட்னி கெட்டு போனால் வரும், ஈரல் கெட்டு போனால் வரும், நுரையீரல் கெட்டு போனால் வரும், இருதயத்தில் கெட்டு போனால் வரும். இந்த மாதிரி வந்து எல்லா உறுப்பு ரத்தம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நமக்கு அந்த மாதிரி வரும். டிவி கிருமியெல்லாம் வந்து வரும். இந்த மாதிரி நிறையா வியாதிகளில் வந்தாலுமே வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இமீடியட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ரத்தத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணுறது அல்லாமல் ஒரு எக்ஸ்ரே பார்த்தோம்னா, ஒரு ஸ்கேன் பார்த்தோமா, அதோட வந்து இருதயத்துக்கு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எது வந்து உடனே பண்ணணும் அதை செய்யணும். இருதயத்தான் ரொம்ப மோசமாக உடனே நம்மளை மோசமாக்கி விட்டுரும். அப்போ அது இமீடியட்டாக பார்த்து அது நார்மலாக இருந்தாங்கன்னா ரைட்டு, அது நார்மலாக இருந்தால் மற்றதெல்லாம் ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்த்து அவங்கள வந்து சரி கொண்டு வர முடியும். இதுதான் உண்மை. அதனால் வயதானவர்களுக்கு இருதயத்துக்கு இம்மீடியட்டாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நெருக்கமாக இருந்தவங்கெல்லாம் தள்ளி போயிட்டாங்கன்னா வயசானவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு மனநோய் மாதிரி ஆகிடுது. அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது வயதாக நம்ம இளமையில் வந்து இறந்துருவோங்கிற வந்து பயம் வராது. ஏன்னா நம்ம வந்து இன்னும் எங்கேயோ இருக்கிறோம். இப்போ 30 வயசுன்னு வச்சுங்க, 30 ஆச்சு, நம்ம இளமையாக இருக்கிறோம். 60 எங்கேயோ இருக்குது, 70 எங்கேயோ இருக்குது, 80 எங்கேயோ இருக்குது, இப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். வயதாகும்போது அவங்களுக்குள்ள நாம் சீக்கிரம் இறந்துருவோமோ அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். இது வந்து உண்மையாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன், தயவு செய்து இந்த வயதான மக்கள் யாருமே
வயதாகிடுச்சுங்கிற ஒரு எண்ணத்துக்கே போகாதீங்க. 60 வயசானவங்க 80 வயசில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம இளமையாக இருக்கிறவங்கிற எண்ணத்துக்கு வாங்க. 70ல் இருக்கிறவங்க 80ல் இருக்கிறவங்க பார்த்து இளமையாக இருக்கிறன்னு எண்ணத்துக்கு வாங்க. 80ல் இருக்கிறவங்க 90ல் வாழ்ந்தவங்களை நினச்சி இளமையாக இருக்கிறன்னு எண்ணத்துக்கு வாங்க. இளமை என்ற மனதில் வந்துருச்சுன்னா நம்மளால் வந்து பயம் கொஞ்சம் குறைஞ்சிக்கும். நம்மளுடைய வேலைகளை சரிவர அட்லீஸ்ட் நம்ம வேலையை செய்கிறதுக்காவது முடியும். வயதாச்சுன்னு வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதில் நம்மளை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவராக நம்ம வந்து வயது ஒத்தவர்கள் இறக்கும்போது நமக்கும் வயசாயிடுச்சு, அதனால் நாமளும் இறந்துருவோம் அடுத்த எண்ணம் வரும்போது அவங்களால நார்மலாக இருக்க முடியறதில்ல. அது நேச்சுரலாக அந்த பயம் வரத்தான் செய்யும். அதிலேருந்து விடுபடுறதுக்கு அவங்க வந்து அந்த வயதான மூத்தோர்கள் என்ன பண்ணணும், நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம இளமையாக இருக்கிற எண்ணத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி மற்ற வியாதிகள் எதுவோ அதையெல்லாம் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கூட இருக்கிறவங்க பசங்க பொண்ணுங்க பேர குழந்தைங்க எல்லாரும் அவங்கள வந்து வயசாச்சுன்னு ஒதுக்காமல் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா அவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். நீங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட மருத்துவர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைன்னா பெரியவங்களுக்கு மூட்டு வலி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மூட்டு வலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மூட்டு வலிங்கிறது வந்து நம்ம நிறைய இருக்குது. அந்த மூட்டு வலியில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்தரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதிலே வந்து இந்த நீ ஜாயிண்ட் எப்படி சொல்கிறது தெரியல தமிழில். அங்கே வந்து அவங்க வயதாக என்ன ஆகுன்னா 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற நீர் பசைகள் சதைகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். நீர் பசைகளும் சுருங்கி இல்லாமல் போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது 2 எலும்பு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், உரச ஆரம்பிச்சிடும். நடக்கும்போது மடக்கும்போது உரச ஆரம்பிச்சிடும். அப்போ உரையும் போது அவங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். நாள்பட இருக்கும்போது அந்த 2 பக்கமும் போன் வந்து வளர்ந்து பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க காலையும் மடக்கவே முடியாது. மடக்கும்போது ஐயோ வலிக்குதேம்பாங்க. நடக்கும்போது அவங்களால நடக்க முடியலைங்கிறது ஆகும். இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டாக எல்லா மக்களும் நம்ம தெரிஞ்ச விஷயம். அதாவது மூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு நம்ம வந்து அதை நார்மலாக இருந்துக்கலாம். இது ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. சப்போஸ் நமக்கு வேறு வியாதிகள்லாம் கூட இருக்குது, இருதய சம்மந்தமாக இருக்குது, இல்லை பெரிய பெரிய வியாதிகள் மற்றதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம மெடிசன் இருக்குது. மெடிசனை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து பாசிட்டிவான எண்ணத்தோட நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கு முடியாதுன்னு படுக்கையாக இருக்கிறத விட ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், முதியோர்கள் எல்லாருமே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு படுக்கையாக போயிட்டிங்கன்னா நம்மளை படுக்க வச்சிடும். படுக்கவே கூடாது. என்னால் முடியும், என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதுக்கான காலுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு நம்ம நடைப்பயிற்சி கட்டாயமாக ரொம்ப தூரம் நடக்கூடாது. சும்மா பயிற்சி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நடக்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். மூட்டு வலிங்கிறது, மூட்டு தேஞ்சு போச்சுங்கிறது நம்ம வயதாகும் போது வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ மாரடைப்பு வருது, இல்லை பக்கவாதம் வருது, இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக நம்ம வந்து மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருப்போமே தவிர வேறு எந்த பாதிப்பும் பெருசாக தெரியறதில்லை. அதில் வந்து ரெக்கவரி ஆகிட்டோம்னாலும் நம்ம வந்து மாரடைப்பு வந்துருச்சுங்கிற ஒரு பயம் இருக்கும். மாத்திரை சாப்பிட்றங்கிறது பக்கவாதம் வந்துருச்சுன்னா வந்துருச்சு, அதில் வந்து ரெக்கவரி ஆகிட்டோங்கிற ஒரு பயம் இருந்தாலும் வந்து ஒரு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் மூட்டு வலிங்கிறது சரியாக நம்ம வைத்தியம் பண்ணாலும் வலி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இனி நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாதா, வேலை செய்ய முடியாதா, நடக்க முடியாதா, படுக்கையாக தான் இருக்கணுமா, அந்த பயம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த வலி என்ற ஒரு மோசமான ஒன்றை வந்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் மற்ற ஆனால் வந்து உயிருக்கு வந்து எந்த விதத்துலையும் அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வியாதி அல்ல. ஆனால் உயிருக்கு கஷ்டத்தை கொடுக்கறத விட மோசமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால் வந்து முட்டு வலி வந்துச்சா பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அடுத்தது எலும்பு டாக்டர் போய் அணுகி பார்த்து அதுக்கு இப்போ தான் வந்து எம்எஸ் ஆர்த்தோங்கிறத விட அதுக்கும் தாண்டி மூட்டுக்குன்னே படிச்சிருக்கிறாங்க ருமட்டாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் வந்து சரியான வழிமுறை கொடுப்பாங்க. நம்ம பார்த்துக்கலாம், நல்லா இருக்கலாம், கவலையப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சார், இப்போ இந்த மூத்த குடிமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பொதுநலன் சார்ந்த அறிவுரை என்ன? நான் முன்பு சொன்னதே தான் இப்போவும் சொல்ல போகிறேன். நம்ம மனசில் வயதாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையே வரவே கூடாது. என்றும் இளமை, நான் இளமையானவன் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும். இது வளர்த்துக்கணும். அதே மாதிரி அவங்களும் சரி, அவங்களை சார்ந்தவர்களும் அவங்கள வந்து இளமையாக இருக்கிற மனநிலைக்கு கொண்டுட்டு போகணும். 2, அவங்கள வந்து தனிமைப்படுத்தக்கூடாது.
தனிமை என்பது ஒரு பெரிய கொடிய நோய். அது என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் வயசாகிடுச்சுன்னா அவங்கள்ட்ட பேசுறது கூட தயங்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து சந்தோஷமாக பேசுகிறதோ சிரிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அது அவங்கள ரொம்பவே வயதான மாதிரி கொண்டுட்டு போயிடும். ஸோ அதனால் அவங்கள எல்லோரும் கொஞ்ச நேரம் அவங்களோட உட்காருங்க, பேசுங்க, அவங்கள்ட்டே இருக்கிறது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். எதுவும் செய்தாலும் சரி, நீ வீடு கட்டினாலும் சரி, ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன், இதை செய்யலாங்களா, செஞ்சானா அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க, இன்னும் இளமையான மாதிரி வாழ்வாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி அவங்க அந்த முதியோர்கள் என்ன பண்ணணும், அவங்க வேலை எல்லாமே அவங்களே செஞ்சுக்கணுங்கிற மனநிலைக்கு வரணும். மற்றவங்களை சார்ந்திருக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கே போகக்கூடாது. ஏன்னா என்னால் முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வயதானவர்கள் வாக்கிங் சொல்கிறோம், நடைப்பயிற்சி. அந்த நடைப்பயிற்சியில் ரொம்ப முக்கியமான வெயிலில் ஒரு கொஞ்ச நேரமாவது நாம் இருக்கணும். ஏன் வெயிலில் இருக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம வெயிலில் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கிறோம், வெயிலில் விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, கிடைக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வெயிலில் இருக்கும்போது நம்ம போன் என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். போன் மட்டும் இல்லை, இரத்த குழாயும் ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டும் சேரும்போது நம்ம இரத்த குழாய் சம்மந்தமான பிரச்சனைகளும் ஒழியும். அதே மாதிரி நம்ம இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையிறதுக்கு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எலும்பு பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாங்கன்னா பொட்டுன்னு உடஞ்சி போச்சுமாங்க. அதுக்கு காரணம் கால்சியம் பற்றாக்குறை இருக்கும், இல்லைன்னா பாஸ்பரஸ் இதெல்லாம் குறையிற மாதிரி இருக்கும். அந்த கால்சியம் தான் மேஜரு. அது குறையும் போது போன் ரேரிஃபிகேஷன், போன் ரொம்ப தின்னாகி போய் சீக்கிரம் அப்படியே அவங்க கீழே கொஞ்சம் தானே கூட உடஞ்சி போயிடும். கீழே விழுந்தாங்கன்னா மணிக்கட்டில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. அதனால கீழே விழுகாத அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறையும், நம்ம வெயிலில் ஒரு அரை மணி நேரமாவது, எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தினம் வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கிறது போனை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். அதே மாதிரி போனை வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம உணவுலேயும் அதே மாதிரி தான், காய்கள் கீரைகளை முடிஞ்ச அளவில் சேர்த்துக்கிறது. மற்ற ஐட்டம் சேர்த்துக்கிறோமோ இல்லையோ, நைட்டில் நம்ம கட்டாயம் ஒரு டம்ளர் பால் கிடைச்சதுன்னா பால் எடுத்துக்கிறது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்ற எந்த வியாதி இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கு சரியான வைத்தியம் நம்ம முடிஞ்சவங்க ப்ரைவேட்டில் எடுக்கலாம், முடியாதவங்களுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய நமக்கு கிடைக்கிது. எல்லாம் நாங்கள்லாம் சிறு வயதில் இருந்தபோது 3 நாளைக்கு ஒரு முறை தான் கவர்மெண்ட்டில் மாத்திரை கிடைக்கும். 3 நாளைக்கு ஒரு முறை அவங்க கட்டாயமாக ஓபியில் போய் வாங்கி ஆகணும். இப்போல்லாம் அப்படி இல்லை, ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு மாதம் மருந்து கொடுத்துட்றாங்க. போனீங்கன்னா மாதம் ஒரு நோட்டை போட்டு எழுதி கொடுத்துட்டு ஒரு மாதம் கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு மாதம் கழித்து நீங்கள் போனீங்கன்னா போதும், ரெகுலராக மருந்துகளை சாப்பிடுங்க. மருந்தை தேவையான, இப்போ சக்கரை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, இல்லை நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்லை நம்ம வெயிட் ஓவராக இருக்குது, எதுவாக இருந்தாலும் மாரடைப்பு எதுவாக இருந்தாலும் அதுக்கு மாத்திரை இருக்குது, கொடுத்தாங்கன்னா ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நாம் நல்லா இருக்கலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம வேலையை நம்மளே செய்கிற அளவுக்கு நம்ம மனநிலை வளர்த்துக்கணும். மனதளவில் எந்த விதத்துலேயும் நம்மளை நம்ம குழந்தைகள் இருக்கிறாங்க, வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள கட்டாயமாக பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அவங்கள வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் வேணும். அப்போ அவங்க ஒன்றா நம்மளோட போய் இல்லை வெளியில் இருப்பாங்க. உடனே நம்ம அவங்க வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை மாறும்போது நாம் ஹஸ்பண்டு ஒய்ஃபு தனிமையாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுலேயும் ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒருத்தர் முன்னாடி போகணும், ஒருத்தர் பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம தனிமையாயிட்டங்கிற மனநிலை எப்பொழுதும் வரக்கூடாது. அந்த தனிமையாக இருந்துட்டோங்கிற மனநிலை வந்ததுனாவே அதுவே பெரிய ஒரு கொடிய நோய். அதை வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம மூத்தோர்கள் என்ன மனநிலை வந்தாலும் அதுக்கு தகுந்த மாற்றத்தை கொண்டு வந்துக்கணும். மற்ற முதியோர்களிடமோ மற்றவர்களோட சகஜமாக பேசி பழகும் எண்ணத்தை வளர்த்துக்கணும். டிவி பார்க்குறதோ அதில் நாட்டில் என்ன நடக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது, அதை வச்சு நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஜாலியாக இருக்கிற ஸ்டோக்கை கேளுங்க. மற்ற யங் ஜெனரேஷன் நம்மளுடைய என்ன நம்ம அனுபவத்தில் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுடைய வயதானவர்கள் அதான் சொல்லுவாங்க, ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னாக்கா ஒரு 10 நமக்கு வாட்ச்மேன் போட்டதுக்கு சமம்னு சொல்லுவாங்க பட்டிக்காட்டில். அப்படின்னா அவங்க தூக்கம் வராது, வயசாகும் போது தூக்கம் வராது. அதே மாதிரி அவங்க முழிச்சுட்டே இருக்கிறதுனால யாரும் அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு.
அதே மாதிரி அனுபவமும் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் மக்கள் அத்தனை பேரும் நம்ம வந்து மூத்தோர்களை தயவு செய்து வயதானவர்கள் என்று ஒதுக்க வேண்டாங்கிறத எனக்கு பணிவான என்னுடைய வேண்டுகோள். வயதானவர்கள் வயதாயிடுச்சுங்கிற மனநிலையே போகவே வேண்டாம். தினம் நைட்டில் ஒரு டம்ளர் பாலை குடிங்க, மாத்திரை சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க. தூக்கம் எந்த வருமோ அது வரையிலும். வியாதி வந்துடுச்சு அதனால் தூக்கம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. கடவுள் கொடுத்தது, நம்மளை வாழ வைத்தது இத்தனை வருடங்கள், இன்னும் நம்மளை வந்து சிறப்பாக வந்து கடவுள் வாழ வைப்பார் என்று. அதாவது ஒரு நாள் இறப்பு ஒன்று, அந்த இறப்பு எப்போங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. அது வரும்போது வரட்டும், வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு இறப்பு வந்துட்ட மாதிரி ஒரு மாயை வந்து போயிடாதீங்க. அதனால் சிறப்பாக வாழுங்கள். சிறப்பாக வாழ வைப்பதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருங்கள். இவ்வளவு நேரம் என்னோடு நம்மளது கொங்கு எஃப்எம் நேயர்களுக்காக இந்த பகிர்ந்து கொண்டதற்கு கொங்கு எஃப்எம் நேயர்களுக்கும் கொங்கு எஃப்எம் சார்பாக அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒருவே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சார், நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அருமையாக பதில் சொன்னீங்க. நாங்களும் உங்கள் மூலமாக நிறையா சந்தேகங்களை கேட்டு அதை தெளிவு பண்ணிக்கிட்டோம். அதுக்காக கொங்கு எஃப்எம் நேயர்கள் மூலமாக நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டு பயனடைந்தது ஈரோட்டின் மிக பிரபலமான முதியோர் நல மருத்துவர் டாக்டர் எஸ் சேகர் அவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விக்கணைகளை தொடுத்தவர் முகாசி அனுமன்பள்ளி ஊராட்சி சின்னத்தொட்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ் தங்கவேல் அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிலையத்திலிருந்து சதீஷ்குமார். மீண்டும் மற்றொரு புதிய சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.